வணக்கம். மோதிலால் ஆஸ்வால் வெல்த் கிரியேஷன் ஸ்டடி அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் ரீசெண்டாக அனலைஸ் பண்ணி வெளியிட்டிருந்தாங்க. 2020 டு 25ஓட ஸ்டாக் மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் எல்லா அசெட்டை பற்றின ஒரு ரிவ்யூஸு பாசிட்டிவ் ரெக்கார்டில் என்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, ஏன் ரிட்டர்ன் கொடுக்கல, அதிகமாக ரிட்டர்ன் கொடுத்ததுக்கு என்ன காரணம், இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி வைஸும் அவங்க அனலைஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2020 டு 25ல் ஒரு மோசமான சரிவை சந்தித்த ஸ்டாக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவங்களோட ரிப்போர்ட்டில் இருந்து. இந்த ஸ்டாக்ஸில் இந்த அளவுக்கு அட்ராக்ஷன் ஏன் உருவாச்சு, அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் ஏன் தொடர்ந்து ஃபால் ஆச்சு, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சோஷியல் மீடியா லிங்க்ஸு, டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 5 ஸ்டாக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட வெல்த் பெரிய அளவுக்கு எரேஸ் ஆகிருக்கும். உங்கள் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய அளவுக்கு டிப்ரிஷியேட் ஆகிருக்கும். கிட்டத்தட்ட 66,000 கோடி ரூபா வெல்த் வந்து எரோட் ஆகிருக்கு, இந்த வைப் அவுட் ஆகிருக்கு இந்த கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸோட வெல்த்து. இதில் டாப்பில் இருக்கிற ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்கும்போது இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற கம்பெனிஸ், ஒன்று ராஜேஷ் எக்ஸ்போர்ட், வோடஃபோன் ஐடியா. ராஜேஷ் எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் வெல்த் அதிகமாக அழிஞ்ச ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம். ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல் இது எல்லாமே வந்து ரீசனாக பார்க்கலாம். வோடஃபோன் ஐடியா கடன் ப்ளஸ் லாஸ், கம்பெனியோட சமாளிக்கக்கூடிய அளவை தாண்டின கடன் வச்சுருக்கிறாங்க. அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் ஏஜிஆர் டியூஸ் வந்து கவர்மெண்ட் ரீசெண்டாக கோர்ட் மூலயமா ஆர்டர் வந்தது, அவங்களோட கடன் அதிகமாகிறதுக்கு ஒரு ரீசனாக இருந்தது. ரெண்டாவது ஜியோவோட வருகை வோடஃபோன் ஐடியாவுக்கு ஒரு பெரிய அழிவை கொடுத்துருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த 2 ஸ்டாக்கு. தானி சர்வீசஸ் இது வந்து ஒரு ரியல்டி ஸ்டாக்கு, ஹைப் ஸ்டாக் அப்படின்னு கூட சொல்லலாம். மேபி இந்த ஸ்டாக் வந்து பெரிய அளவுக்கு பேசப்பட்ட இந்த ஸ்டாக்கு கண்டினியூஸ் ஒரு டவுன் சைடு நடந்திருக்கு. தொடர்ந்து குவார்ட்டர்லி ரிசல்ட் கை கொடுக்காம போன இன்னொரு ஸ்டாக் ரிலாக்ஸோ ஃபுட்வேர். எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் இல்லை, ஏர்னிங்ஸ் வந்து ஸ்லோ டவுன் ஆகுது, அதாவது அவங்களோட பிஸ்னஸ் வந்து தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதில் இப்போ நம்ம பார்த்த ஸ்டாக்ஸ் எல்லாமே மார்க்கெட்டை விட அண்டர் பர்ஃபார்ம் பண்ண கம்பெனிஸ். அதாவது மார்க்கெட் ரிட்டர்ன் கொடுத்து, அதாவது மார்க்கெட்டுன்னு நான் இங்கே சொல்கிறது ஓவரால் பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் நிஃப்டியோட ரிட்டர்னை விட குறைவாக இன்க்ரீஸ் ஆனது, இல்லை ஆப்போசிட் டைரக்ஷனில் பெரிய சரிவை கொடுத்தது இன்வெஸ்டர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்ஸோட பேக்ரவுண்டு எடுத்து பார்க்கும்போது பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ரீசனாக இருக்குது. அதாவது இந்த ஸ்டாக் ஏன் இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகணும், இறங்க போகிற ஸ்டாக்கு ஏன் இன்க்ரீஸ் ஆகணுன்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ₹100 வரைக்கும் போன ஒரு ஸ்டாக்கு அங்கேருந்து ₹10 வரைக்கும் ஃபால் ஆகுது, அதாவது ₹90 ஒரு ஷேருக்கு ஃபால் ஆகுது. அப்போ ஏன் இந்த ஸ்டாக்கு ₹100 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகணும்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னா எதிர்பார்ப்புனால இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு ரீசனாக பார்க்கலாம். ரெண்டாவது, இதில் ஒரு 2 ஃபார்முலா இருக்குது. இந்த 2 ஃபார்முலாவை நம்ம ரொம்ப தெளிவாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாக்லேருந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். சீப்பான ப்ரைஸு, ஆனால் அது நல்ல குட் ஸ்டாக்காக இல்லை. ரொம்ப ஃபேமஸான கம்பெனி, ஆனால் சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இல்லை. ஸோ இந்த 2 ஸ்ட்ராட்டஜி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லேருந்து நம்மளை அவாய்ட் பண்ணுறதுக்கான ஒரு ரீசனாக பார்க்கலாம். அதாவது ப்ரைஸ் வந்து ₹5 இருக்குது, ₹10 இருக்குது, இவ்வளோ பெரிய கம்பெனி ரொம்ப குறைவான ப்ரைஸ் அப்படின்னு நம்மளை ஒரு அட்ராக்ட் பண்ணும் பார்த்தீங்களா, அது நம்ம கிளியரான ஃபண்டமெண்டலில் கவனிக்க தவறிடுவோம். அதே போல் ரொம்ப ஃபேமஸான கம்பெனி அந்த ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு மோனோபாலி ஸ்டாக்காக இருக்குது, இந்த மாதிரி நிறைய ரீசன் ஒரு ஸ்டாக் வந்து ரொம்ப ஃபெமிலியராக இன்வெஸ்டர் லெவலில் பேசப்படக்கூடிய கம்பெனி, ஆனால் அது சேஃபாக அப்படின்றத நம்ம கவனிக்க தவறிடுறோம். ஸோ அப்போது இதுக்கு இந்த 2 ஸ்ட்ராட்டஜியை தவிர்த்து ஒரு சின்ன ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஃபண்டமெண்டல், கன்சிஸ்டன்சி, இந்த 2 விஷயந்தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்முலாவாக பார்க்கலாம். ஸோ அப்போது என்னென்னா, கம்பெனியோட கடன் போதுமான அளவுக்கு ஏற்கக்கூடிய அளவுக்கு இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுல எனக்கு வந்து பெரிய கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இடிஎஃப் இன்வெஸ்ட் பண்ணலாம், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்.
மியூச்சுவல் ஃபண்டு நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதெல்லாம் டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட். நான் ஒரு ரூ. 10,000 ஒரே ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறத விட ரூ. 10,000 ஒரு 50 கம்பெனியில் நான் டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை சேஃபாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். என்னால் ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டாக்கை சூஸ் பண்ண முடியல, இல்லை டிஃபிகல்ட்டிஸ் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணலாம். இது வந்து மார்க்கெட் ஃபாலோயர் அப்படின்வாங்க, இல்லை ட்ரெண்ட் ஃபாலோயர்னு சொல்லலாம். அதாவது மார்க்கெட் இறங்கும்போது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ இறங்கும், மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அதே நம்ம போர்ட்ஃபோலியோவோ இல்லை பர்ட்டிகுலர் ஸ்டாக்கோ ரொம்ப லிமிட்டடாக வச்சுருக்கோம் அப்படின்னா அது ரிஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த ETF இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது. மல்டிபிள் அசட் வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ அலோகேட் ஆகிருக்கணும். ஸோ இதெல்லாமே வந்து மேஜர் ரீசன் இந்த மாதிரி பென்னி ஸ்டாக்கோ இல்லை 80% 70% இறங்கக்கூடிய கம்பெனிஸில் போய் தவறாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணி லாக் ஆகிறத அவாய்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ ஃபண்டமெண்டல் ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு குவார்ட்டர்லி ரிசல்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக க்ரோத் கொடுக்குறாங்களான்றதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். சென்னை ட்ரேடிங் அகாடமி சோஷியல் மீடியா பேஜஸ், டெலகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வர ஞாயிற்றுக்கிழமை காலையில் 11 மணிக்கு சென்னை தாம்பரம் சாலையூரில் தமிழில் ட்ரைனிங் செஷன் நடக்குது. இது ஒரு ஃப்ரீ ட்ரைனிங் செஷன். அதாவது 3 முக்கியமான டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜி ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறதுக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். 2வது ஆப்ஷன் ட்ரேடிங் கன்சிஸ்டண்ட்டாக நம்ம சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னென்னலாம் வழி இருக்குது, டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜி, ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் இதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நன்றி, வணக்கம்.